மறுசீரமைப்பை எதிர்த்து ஆலோசனை கூட்டம் திமுக நடத்தும் டிராமா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கண்டித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அக்கரை பகுதியில் உள்ள தனது வீட்டின் வாசலில் நின்று கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தொகுதி மறுசீரமைப்பு என்ற நாடகத்தை தமிழக முதல்வரோடு சேர்ந்து அனைவரும் நாடகம் நடத்தி வருகின்றனர் என்றும், தமிழகத்தின் உரிமையை திமுக அரசு தொடர்ந்து விட்டுக் கொடுத்து வருகிறது என்றும், மாநிலத்திற்கிடையே பிரச்சனைகள் இருக்கும்போது அதனை மறைத்துவிட்டு தொகுதி மறுசீரமைப்பு என்ற நாடகத்தை திமுக நடத்தி வருகிறது என்றும், தமிழகத்தில் கொலைகள் நடக்காத நாளே இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்றும் குற்றம் சாட்டி பேசினார். இதே திமுக வடக்கில் இருக்கக்கூடிய இந்தியர்களை எத்தனை முறை தவறா பேசியிருக்கிறாங்க. அதையெல்லாம் வந்திருக்கக்கூடியவர்கள் கேட்டுட்டு போவாங்களா? பஞ்சாபினுடைய முதலமைச்சர் கேட்டுட்டு போகணும், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் கேட்டுட்டு போகணும், அவங்களும் வந்திருக்கிறாங்க, கேட்டுட்டு போகணும். அதனால் இவர்கள் இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று, நேற்று முன்தினம் கூட ஒரு அமைச்சர் பன்னிக்குட்டி போடுற மாதிரி வட இந்தியாவில் பன்னிக்குட்டி போடுற மாதிரி போடுறாங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நியாயமா? இதெல்லாம் தமிழகத்தினுடைய மக்களுடைய வெளிப்பாடா இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம்? ஆனால் வெறும் ஏமாற்று வேலை, பித்தலாட்டு வேலை மட்டும் செய்து இந்த நாடகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்று அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார். சென்னையை அடுத்த கோவூர் பகுதியில் செயல்படும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூட்டணியில் இருந்து வெளியேறினாலும் ஒரு இழப்பும் இல்லை என கூறினார். எல்லாம் கூட்டணிலாம் உடையாது. அவருக்கு நேற்று உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம், சொந்த வேலை இருந்திருக்கலாம், ஒரு நாளைக்கு சட்டப்பேரவைக்கு வரல. அதனால சட்டப்பேரவைக்கு வராததுக்கும் கூட்டணிக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. சரியாயி ஒருவேளை போயிட்டாரு இல்ல கூட்டணி வெளியிட்டாருன்னா உங்களுக்கு லாஸ் நினைக்கிறது? ஒரு லாஸும் கிடையாது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே முதல்வராக நினைப்பது தமிழக அரசியலில் சாத்தியம் இல்லாதது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் பின்புறம் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மதுரையில் நடைபெறவுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு, செந்தாண்டார் பேரணி பொதுக்கூட்டம் தொடர்பான கருத்தரங்கம் மற்றும் நிதியளிப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், மாநில குழு உறுப்பினர் சாமி நடராஜன், செல்லத்துறை, கலையரசி, ரங்கநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் நிறைவில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், அண்ணாமலை நடத்தும் போராட்டம் ஒரு நாடகம் என்றும், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே முதல்வராக நினைப்பது தமிழக அரசியலில் சாத்தியம் இல்லாதது என விமர்சித்து பேசினார். ஒருபோதும் தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை அனுமதிக்க மாட்டோம் என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாநகராட்சி காமராஜர் பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்துகள் மற்றும் புதிய வழித்தடங்களை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநில உரிமைகளை மீட்டெடுக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் மாநிலங்களின் முதல்வர்களின் கூட்டம் நடைபெற்றது என்றும், ஒருபோதும் தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை அனுமதிக்க மாட்டோம் என்றும், 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று தேர்தல் காலத்தில் அறிவித்த பாஜகவுக்கு 240 தொகுதி மட்டுமே பெற்று தற்போது மைனாரிட்டி அரசாக தமிழ்நாடு உள்ளது என தெரிவித்தார். முதலமைச்சர் நம்முடைய தளபதியார் அவர்கள் தலைமையில் சென்னையில் நடைபெறுகின்ற அனைத்து மாநிலங்களுடைய முதலமைச்சருடைய கூட்டத்தில் நம்முடைய மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கவும், மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய தொகுதி மறுவரையை பாதுகாக்கவும், மற்ற மாநிலங்களுக்கு ஒரு நீதி, தென் மாநிலங்களுக்கு ஒரு நீதி, தென் மாநிலம்னு சொல்ல இன்னும் பல மாநிலம், பஞ்சாப் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆக அத்தனை முதலமைச்சரும் இன்னைக்கு வந்திருக்கிறார்கள். எனவே ஒரு ஒருமித்த கருத்தை நம்முடைய கருத்தை சார்ந்தவர்கள், இடதுசாரி கருத்து, இது மட்டுமல்லாமல் மாநிலத்தினுடைய உரிமைகள் இன்றைக்கு நிலைநாட்டுவதற்காக இன்றைக்கு இந்தியாவே சென்னை நோக்கி வருகிறது. அதில் முதலமைச்சர் அவர்கள் நல்ல முடிவு.
வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மகளிர் விடியல் பயணத்திற்கான 36 புதிய பேருந்துகளை பயன்பாட்டுக்கு கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மூர்த்தி, அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் கிராமப்புறத்தில் உள்ளவர்கள் எளிதில் சென்று வரக்கூடிய வகையில் மதுரை மாவட்டத்திற்கென 100 புதிய பேருந்துகளை ஒதுக்கி தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இன்று 36 பேருந்துகளை முதற்கட்டமாக துவக்கி வைத்துள்ளோம் என்றார். பொதுமக்களுக்கு வழங்கிய பட்டாவில் இன்னும் சில இடங்கள் மக்களுக்கு கிடைக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது குறித்த செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், தகுதியுள்ள நபர்களுக்கு அரசு புறம்போக்கு பகுதிகளில் அரசு விதிகளுக்குட்பட்ட பட்டா வழங்கப்படும் என தெரிவித்தார். திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நமது தமிழக முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் புதிதாக இந்த 100 பசு தந்தமைக்காக மதுரை மாவட்ட மக்களின் சார்பிலே நன்றியை தெரிவிப்பதோடு இந்த நிகழ்விலே மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், மதுரை மாநகராட்சியினுடைய ஆணையர், மாநகராட்சியுடைய மேயர், சோழவந்தா சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள், தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பூமி அவர்கள், அதே போல போக்குவரத்து துறையினுடைய எம்டி, அது மாதிரி மண்டல தலைவர்கள், நம்முடைய கிழக்கு மண்டல தலைவர், அதே போல நம்முடைய வடக்கு மண்டல தலைவர், அதிமுக பாஜக கூட்டணி விவகாரத்தில் தாங்கள்தான் எஜமானர்கள் என செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை கோவில் பாப்பாகுடியில் தொகுதி மேம்பாட்டு பணி சார்ந்த நிகழ்வில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், அதிமுக பாஜக கூட்டணி விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், நாங்கள் தான் எஜமானர்கள் என்றும் எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் என்றும் பதிலளித்தார். தொடர்ந்து அதிமுக கூட்டணி கணக்குகள் குறித்த அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் கருத்து தொடர்பான கேள்விக்கு, திமுகவிற்கும் தங்களுக்கும் கொள்கை முரண்பாடுதான் என்றும் நாங்கள் முன்பை விட இப்போது திடமாக இருக்கிறோம் என்றார். கோவையில் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், அண்ணாமலை மதுவிலக்கு சம்பந்தமாக 2023ஆம் ஆண்டு பேசியதும், அதேபோல் 2024ஆம் ஆண்டு அவர் பேசியதும் தன்னுடைய செல்போனில் வீடியோவாக உள்ளது என்றும், 2023ஆம் ஆண்டு அவர் பேசும்பொழுது மதுவிலக்கு என்பது சாத்தியமே இல்லை என்று கூறுகிறார் என்றும், ஆனால் 2024ஆம் ஆண்டு அவர் பேசும்பொழுது அவர்கள் வந்துவிட்டால் மதுவிலக்கு வந்துவிடும், கடைகளை மூடிவிடுவோம் என்று கூறுகிறார்கள் என்றும், அரசு நிகழ்ச்சிகளில் சில கோமாளிகளின் கேள்விகளை கேட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்றும், ஒரே மாதிரி பேசுபவர்களின் கேள்விகளை கேட்கலாம் என்றும் விமர்சித்து பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், தொகுதி மறுவரையறை என்பது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அநீதியை ஏற்படுத்தும் என்றும், இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஆளுமை மிக்க தலைவராக தமிழக முதலமைச்சர் இதனை முன்னெடுத்து இருக்கிறார் என்றும், இதற்கு பிற மாநில அரசியல் கட்சி தலைவர்களும் ஆதரவு தந்து உள்ளனர் என்றும் கூறினார். ஒரே ஒரு வீடியோ நேற்று பார்த்தேன். மது விலக்கு சம்பந்தமாக 2023 அவர் பேசின பேச்சும் 2024 அவர் பேசின பேச்சும் ஒரு வீடியோ பார்த்தேன். அது வேணால் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், என் செல்ஃபோனில் இருக்குது. வீடியோ பார்த்தேன். 2023 என்ன சொல்கிறாரு, மது விலக்குங்கிறதே சாத்தியம் இல்லை, 20,000 பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு போயிடும், மேலேருந்து கடைமடை வரைக்கும் டாஸ்மார்க்கில் பணிபுரிகிறாங்கன்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. 24 ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, ஏதோ அவங்க வந்துட்டால் மதுவிலக்கு வந்துடும், கடைகள்லாம் மூடிடுவோம்னு சொல்லிட்டு. ஏதாவது நான் கூட பல முறை சொல்லியிருக்கேன், அரசு நிகழ்ச்சிகளில் தயவு செஞ்சு சில கோமாளிகளுடைய கேள்விகளை கேட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம், ஒரே மாதிரியான பேச்சுக்களை பேசுகிறவங்கள கேட்கலாம். உங்களுக்கும் நிறையா வேலை இருக்குது, எங்களுக்கும் நிறையா வேலை இருக்குது, 10,000 பேர் இன்றைக்கி கலந்துருக்கிறாங்க. அதனால் தொகுதி மறுவரையறை என்பது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு அநீதி ஏற்படும். அதுதான் முதலமைச்சர்கள் தொடர்ந்து சுட்டி காட்டுறாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.